ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முளைப்பாரி வீடியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் ஊர், அதாவது நான் வாக்கப்பட்டு வந்த ஊரில் வந்து முளைப்பாரி. இது எடுத்து கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆச்சு. நான் தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருந்தனால என்னால் இதை போஸ்ட் பண்ண முடியல. ஸோ வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் மேலேருந்து கீழே இறக்கிறதுக்குள்ளே செம்ம டயர்டாகிடுச்சு. எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டு கிளம்பி போகலாம் அப்படின்ற போது தான் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் வந்து அயர்ன் பண்ண கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ண வந்து லேட் ஆகும்பா, கொஞ்சம் நின்று வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸை இங்கேக்கும் அங்கேக்கும் அந்த அக்கா வந்து எடுத்துகிட்டு இருந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அயர்ன் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்ட்டு அயர்ன் பண்ணி முடிச்சோடனே அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடுச்சு. எங்கள் மாமியார் சமைச்சாங்க, என்னென்னு வேறு தரல, எங்களுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மானாமதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெஜ் ஹோட்டல், அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் டீசல் போட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஊருக்கு வந்து கிளம்புற அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கொலுசு, பெரிய மெட்டி எல்லாமே போட்டுப்பேன். ஏன்னா வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் அதை வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மதுரை ரோட்டில் வந்து லேனா ப்ரொமோட்டர்ஸ் வந்து லேண்ட் போட்டிருக்காங்க. யாருன்னா வேணும் அப்படின்னா லேனா ப்ரொமோட்டர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே அவங்களோட சர்வீஸு ரொம்ப நம்பிக்கையானவங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட மாமியாரோட வீடு. நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி இந்த வீட்டில் தான் வந்தேன். ஹோம் டூரும் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கள் பையனை வந்து இது பண்ண இடத்துல போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கத்தாழை பழம் வந்து நிறையா இருந்துச்சு, பறிச்சிட்டு வந்தோம். ஆனால் அது கடைசியில் சாப்பிடவே இல்லை, அங்கே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மாமியார் சமைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு டக்குன்னு கிளம்பிட்டு முளைப்பாரிக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மாமனார் வேறு ஒரு பக்கம் திட்டிகிட்டே இருந்தார், போங்க எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே தெரியுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போனோன்னு வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரியை வந்து வளர்த்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து முளைக்கட்டு திணையில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து ஒயிலாட்டம் ஆடினாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து லேடிஸ்லாம் ஆடினாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி இந்த பக்கம் போகிறாங்களே இவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி, என்னோடய கொழுந்தனார். இவரோட கல்யாண விலாக் வந்து அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகிடுச்சு. இதில் 3 வருஷம் வந்து முளைப்பாரி போட்டிருக்காங்க. ஆனால் எந்த வருஷமே நான் வந்து போய் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கும்மி அடிக்கிறது. ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. சரி இந்த வருஷம் என் நாத்தனாரெலாம் கூட பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த வருஷம் தான் வந்து கும்மி அடிச்சிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட விடிய 3 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நாடக சவுண்டு வேறு, தூங்கவே முடியலை. வெளியில் தான் உட்காண்ட்ருந்தோம், ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு சூப்பராக வெளியில் உட்காண்ட்ருந்தோம். அந்த பக்கம் ஒரு கேங் வந்து உள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என் கொழுந்தை, என் மாமியார், என் நாத்தனார் எல்லோரும் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த பக்கம் சும்மா வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சு பாரி வந்து போயிட்டு முளைக்கட்டினிலேருந்து எடுத்து கொண்டு போயிட்டு கரையில் வந்து கரைச்சிட்டு வீட்டுக்கு வந்து தடபுடலாக என் குழந்த வந்து மட்டன்லாம் இனி கடை வந்து வெட்டினாங்க. அதையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தார். எல்லாத்தையுமே சமைச்சிட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டோம். டே பிஃபோராகவே நாங்கள் மொதல் நாள் போகும்போது எங்கள் மாமியார் வந்து நிறைய வெஜிடேரியன்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாம்பார், உருளைக்கிழங்கு, பாயாசம், அது இதுன்னு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து முளைப்பாரி தூக்கிட்டு நைட்டு போயிட்டு தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மட்டன், அன்றைக்கி என்னென்ன சமைச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன், நண்டு, மீன், அப்புறம் ரத்த பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போய் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து பார்த்துட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டில் போய்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களே ஊருக்கு வழி அனுப்பிச்சிட்டோம். ஸோ உங்கள் ஊரில் முளைப்பாரி போடுற வழக்கம் இருக்கா, எப்படிலாம் போடுவாங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Pavitra.